Hello friends, welcome to Vipo Tech. நான் Sharmilan Vipo. இந்த வீடியோல வந்து எப்படி thumbnail கிரியேட் பண்றது அப்படினு தான் நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ thumbnail கிரியேட் பண்றது வந்து ரொம்பவே சிம்பிளான process தான். பட் யூடியூபை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா thumbnailன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா யூடியூப் ஒருவேளை நம்ம வீடியோ வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து ப்ரோமோட் பண்ணும்போது அந்த டைம்ல அந்த வியூவர் வந்து நம்ம thumbnail பார்த்து தான் வந்து நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா அப்படின்றது டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரியேட்டிவாகவும் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ வரும். ஸோ பார்த்தோன்னே அந்த வியூவருக்கு வந்து இந்த thumbnail வந்து நல்லா இருக்குது, ஸோ உள்ள கண்டென்ட்டும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு thumbnail மூலியமா வந்து வியூஸ் வரும். ஸோ thumbnailல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளிக் பைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது யூடியூப் உங்களோட வீடியோக்குள்ள வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், பட் thumbnailல வந்து வேற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து சில பேர் வியூஸ்க்காக பண்ணுவாங்க. thumbnailல ஒரு விஷயம் இருக்கும், உங்களோட வீடியோல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யூடியூப் வந்து அதை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா உங்க சேனலே வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான thumbnail வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் thumbnail மூலியமாகவும் வரும். ஸோ எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்றது அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நான் பேசிக்காக பண்ணுற ஒரு thumbnail வந்து எப்படி பண்ணுவேன், எந்தெந்த ஆப்பில் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா 2 ஆப் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது பேனர் மேக்கர் தான். ஸோ ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுறது கேன்வா. ஸோ நான் ரெண்டுத்தோட லிங்க், அதாவது ரெண்டுமே ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து thumbnail வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேனர் மேக்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காததை விட அதிகமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். உங்கள் வீடியோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் thumbnailலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீச்சர்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆல்ரெடி அவங்களே வந்து thumbnails இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. thumbnail மட்டும் இல்லை, மற்ற உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் ஆர்ட் அண்ட் ஃபேஸ்புக் கவர் ஆர்ட், அப்புறம் வந்து யூடியூப்போட சேனல் ஆர்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்விடேஷன், ஸோ அதில் போய்ட்டு நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து யூடியூப் thumbnail அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க யூடியூப் thumbnailக்குன்னு ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ thumbnail அப்படின்ட்டு பார்த்தீங்களா க்ரீன் கலரில், ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க யூடியூப்காக கிரியேட் பண்ண thumbnailலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதே எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு புதுசாக நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பேசிக்காக வந்து எதுவுமே இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து எடிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மை டிசைன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து மேலே கிரியேட்டிவ் ஒரு ஓன் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த இது வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் thumbnail வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ thumbnail செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து அந்த எடிட்டிங் இது வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபாண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஆட் இமேஜ் கொடுத்து உங்கள் கேலரியில் இருக்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அந்த ஷீட்டோட பேக்ரவுண்ட் வரும். ஸோ எல்லா விதமான டிசைனும் இருக்கும். பிளெயின் கலர் இருக்கும், ஸோ கிரான்ச், மார்பிள், அப்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேனர், ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் பேக்ரவுண்டில். ஸோ அடுத்து கிராஃபிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. யூட்டிலிட்டி ஐகான், லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, இமெயில், அப்புறம் சோஷியல் மீடியா ஐகான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற thumbnailஸில் வர ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நான் இதிலேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், எதுக்குமே நீங்கள் பெய்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஸ்டிக்கர்ஸ், ஓப்பனிங், சேல்ஸ், வெக்டார் லேபல்ஸ், ஆஃபீஸ் அவுட்ஃபிட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் தேவைனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் வீடியோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் thumbnail கிரியேட் பண்ணுறாலும் யூஸிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஷேப்ஸ் வந்து அவுட்டர் ஷேப்ஸ் இல்லை பேக்ரவுண்ட் ஷேப்ஸ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி thumbnail கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ பேக்ரவுண்டில் போயிட்டு பிளெயின் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து எப்பயுமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சக்கோ நீங்கள் அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா 3 டிசைனில் இருக்குது. ஸோ நான் அந்த கடைசியில் இருக்க டிசைன் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டிசைன் தான். தென் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல்னு. டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றணும். ஃபாண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஆப்ஷன்ஸ் வரும். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னா கீழே கெட் மோர் அப்படின்னு இருக்கும் ஷாப், அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலருக்கு அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே எல்லோ தான் பிரைட்டாக தெரியும். ஸோ நான் அதனால் எல்லோஸுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் பிளாக் பேக்ரவுண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா பால் பச்சை, இந்த எல்லோ கலர், இந்த லைட் கலர்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஸோ அடுத்து வந்து நான் என்னோடய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோ க்ராப் கூட பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். நான் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணுறேன். க்ராப் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எதுக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் கொடுக்க. ஸோ உங்கள் சேனல் நேம் அங்கங்கே கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக ஹைலைட்டாக கொடுங்க. ஸோ விபோ டெக் அப்படின்னு கொடுக்குறேன். நான் எல்லா தம்ப்நெயிலையும் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோ தான் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா இருப்பேன். மற்ற ஃபோட்டோலாம் பெருசாக நல்லா இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். இதோட நல்ல ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் மற்ற ஃபோட்டோ மாற்றுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஷர்மிலன் விபோ சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த டாபிக் ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா யூடியூபோட அந்த லோகோ வந்து நிறைய டிசைனில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லோகோ டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே நல்லாயிருக்கு. ஸோ நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிறத. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதுவே நீங்கள் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணணுன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐகான்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஐகான் அந்த ஸ்டிக்கர் மட்டும் தனியாக வரும். ஸோ உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீடியோவில் இருக்க கீ பாயிண்ட்ஸை வந்து தம்ப்நெயிலில் கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கீ பாயிண்ட் கொடுக்கும்போது முன்னாடி வந்து புல்லட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க. நான் அந்த ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ உங்கள் வீடியோவில் எது ரிலேட்டடாக இருக்கோ அந்த மாதிரி கீவேர்டெல்லாம் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒயிட்டில் வைங்க. உங்களோட ஹெட்டிங்கும் அப்புறம் உங்களோட கீ பாயிண்ட்ஸும் வேறு வேறு கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதே கிளிக் பண்ணி மேலே அந்த டபுள் ஐகான் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா அதே திருப்பி வரும். ஸோ நீங்கள் அதே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நான் இதிலே வந்து இன்னொரு கீ பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே டெக்ஸ்ட்டு அதே இது புல்லட்டோட. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது மோஸ்ட்டாக வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேஷனலாக கொடுங்க. ஸோ வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
உங்களால் எந்த அளவுக்கு வந்து கீவேர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 5 கொடுங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கச்சாமுச்சான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 3 மட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரி கீவேர்டு ஆட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணும்போதோ கூட எமோஜியும் கொடுத்தீங்கன்னா அந்த கீவேர்டு வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால தான் நான் எமோஜிஸ்லாம் கொடுக்குறேன் கூட. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தம்ப்நெயிலில் வந்து எம்டி ஸ்பேஸ் விடாதீங்க. ஸோ அங்கங்கே கேப்பில் வந்து உங்களால் வந்து அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக என்ன வந்து கொடுக்க முடியுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூடியூப்பை வந்து ஒருத்தர் வந்து மார்க் பண்ணுற மாதிரி நான் இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு யூடியூப் ஐக்கானை வந்து கை காட்டுற அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் வீடியோவுக்கு என்னென்ன ஐக்கான்லாம் ரிலேட்டடாக இருக்கோ, என்னென்ன ஸ்டிக்கர்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அந்த இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தம்ப்நெயிலில் ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த பேனர் மேக்கரில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் வீடியோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆடியன்ஸை வந்து அந்த சப்ஸ்கிரைப்பை பார்க்க வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா ஹெச்டி ஒரிஜினல் கேட்கும். அதில் வந்து ஹெச்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் வந்து ஹெச்டி பிரிண்டில் வந்து சேவ் ஆகும். தம்ப்நெயில் வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து தம்ப்நெயில் கிரியேஷனோட வேலை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. நான் எந்த அளவுக்கு அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்கள் தம்ப்நெயிலை எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ உடனே போய்ட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். 2 ஆப் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பேனர் மேக்கர் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனர் மேக்கில் தான் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது பேனர் மேக்கர் தான். 2வது கேன்வா. ஸோ கேன்வாலேயும் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸுக்கு நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் சூஸ் பண்ணுறது என்னென்னா பேனர் மேக்கர் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்பை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இதை பற்றி போடுங்க ப்ரோ, அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றியும் போடுறேன். பட் நான் கொஞ்சம் அதாவது இப்போ வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதால அடுத்த அந்த பேசிக்கான விஷயங்கள் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்காம நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.